உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உன் பையன் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டான், அதானே? அம்மா, இப்ப எதுக்கு தேவையில்லாதெல்லாம் கேட்டுக்கிட்டு? நீ பேசாம இரு தனிகாச்சலம். நீ சொல்லு ராசு. ஆமாமா, என் பையன் எங்க சம்பந்தம் இல்லாம வேற கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான். சரி, உன் பையன் வெளிநாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு ரம்யா கூட தானே எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டு இருந்தா? போதாத குறைக்கு இந்த பொண்ணு இந்த வீட்டுல தானே வளர்ந்துட்டு இருக்கா. வீட்டுல உள்ளவங்க அவங்க தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு சொல்லி வளர்த்துருக்கீங்க. அவங்களுக்குள்ள எதுவும் நடக்காமையா இருந்திருக்கும். அதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. அம்மா, இப்ப நீ பேசாம இருக்க போறியா இல்லையா? இருடா, நான் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன்ல. உன் சிநேகிதன் இன்னும் பதிலே சொல்லல. நான் கேட்டது தப்பா? சின்னஞ்சிருசுங்க, வயசு வேகத்துல அவங்களுக்குள்ள தப்பு தண்டா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இந்த புள்ளைய நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நாளை பின்ன ஏதாவது பிரச்சனைனா என் பேரன் கஷ்டப்படுறதையெல்லாம் என்னால பார்க்க முடியாது. அதனாலதான் எல்லாத்தையும் தட்டு மாத்துறதுக்கு முன்னாடியே கேக்குறேன். பாட்டி, வயசுல பெரியவங்க தானே நீங்க, சபையில எப்படியா நாகரிகம் இல்லாம பேசுவீங்க? ஒரு வயசு பொண்ணை பத்தி இல்லாதது பொல்லாதது பேசுறீங்களே, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? உங்க வயசுக்குன்னு ஒரு தகுதி தராதரம் இருக்குல்ல. பாட்டி, உங்க வீட்டு பொண்ணை பத்தி இப்படி பேசுவீங்களா? ராசு, எங்க அம்மா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. சம்மந்தம் இல்லாம உன் மாப்பிள்ளையும் பொண்ணு பேசுறது நல்லாவா இருக்கு? மாப்பிள்ள, கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஆளுக்காளு ஒவ்வொன்னு பேசாதீங்க. அம்மா, எங்க பசங்க 2 பேரும் ஒன்னாதான் வளர்ந்தாங்க. ஆனா அவங்க 2 பேரையும் அப்படி வளர்க்கல. மாமா பையன் அத்தை பொண்ணுங்கிற உறவை தவிர அவங்களுக்குள்ள நீங்க நினைக்கிற மாதிரி எந்த ஒரு தப்பான விஷயமும் நடக்கல. அண்ணி, அவங்க ஊர் முன்னாடி என் பொண்ணை பத்தி தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள என்ன எதுன்னு கேட்காம நீங்க சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு இந்த அசிங்கம் எல்லாம் தேவையா? என் அண்ணன் சொன்னாருங்கிற ஒரே வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நானும் என் பொண்ணும் இங்க நிக்கிறோம். ஆனா இவ்ளோ அசிங்கமான கேள்வி எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் பேசாம இருக்கணுங்கிற அவசியம் எங்களுக்கு இல்ல. பத்மா, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? அதான் உங்க அண்ணன் இருக்கான்ல. ராசு, ஆளுக்கு ஆளு பேசிட்டு இருக்காங்க. இங்க பார், நான் நடந்த விஷயம்லாம் தெரிஞ்சுதான் இந்த வீட்டுக்கு பொண்ணு எடுக்க வந்திருக்கேன். ஆனா உன் வீட்டு ஆளுங்க எங்களுக்கு நல்ல மரியாதை கொடுக்கறாங்க. உங்களுக்கு கொடுத்த மரியாதையில என்ன சார் குறை கண்டீங்க? வாய் கூசாம எங்க வீட்டு பொண்ணை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு நாங்க சும்மா இருக்கணுமா? எங்க இப்படி இந்த கல்யாணம் நடக்கணும்னு அவசியம் எங்களுக்கு இல்ல. மாப்பிள்ள, நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, கொஞ்சம் அமைதியா இருங்க எல்லாரும். ராசு, நல்லா இருக்கு ராசு, நல்லா இருக்கு. எங்களை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்திட்டல. அம்மா ஏதோ வயசானவங்க, அவங்களுக்குள்ள இருக்க சந்தேகத்தை கேட்டாங்க. அவங்கள சமாதானப்படுத்துறத விட்டுட்டு ஆள் ஆளுக்கு ஏத்து நின்று இருந்தா என்ன அர்த்தம்? இது சரிப்பட்டு வர மாதிரி எனக்கு தெரியல. நாங்களும் அதே தான் சொல்றோம். வீடேறி வந்து பொண்ணு கேட்க வாங்கன்னு கேட்டுக்கிட்டதுக்காக இப்படி பேசுறதெல்லாம் கேட்டு நிக்கணும்ன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது. தம்பி, உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். இப்ப மட்டும் என்ன மனுஷன் மாதிரியா பேசிட்டு இருக்கீங்க? தப்பா பேசுற உங்க அம்மாவை அமைதியா இருக்க சொல்ல வக்கல்ல, என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. மாப்பிள்ள, தனியா சொல்லும். ஆள் ஆளுக்கு இப்படி பேசி நடக்க இருக்கிற நல்ல காரியத்தை தடுத்துறாதீங்க. இனிமே நடக்கிறதுக்கு என்ன இருக்கு ராசு? போதும்பா, எங்களை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்திட்டீங்க. இல்லன்னு இப்ப உனக்கு சந்தோஷமா? மாமா, இவங்க கிட்ட என்னமாமா பேச்சு? இந்த குடும்பம் நமக்கு சரிப்பட்டு வர மாட்டாங்க. மாப்பிள்ள, கொஞ்சம் அமைதியா இருங்க. தனியாச்சலம், பொண்ணு பார்க்க வரதுக்கு முன்னாடி மரியாதை தெரிஞ்ச குடும்பமான்னு பார்த்து வரணும். ஆமாமா, உங்களுக்கு தெரிஞ்ச மரியாதையை தான் நாங்க பார்த்தோமே. நாக்குல நரம்பு இல்லனா என்ன வேணாலும் பேசலாம்னு பேசிட்டு இருக்கீங்க. ராசு, உன்னை நம்பி வந்ததுக்கு எல்லார் முன்னாடியே வச்சு பெருசா அவமானப்படுத்திட்டேன். இத வாழ்க்கை பூரா நான் மறக்கவே மாட்டேன். இனி ஜென்மத்துக்கும் உனக்கும் எனக்கும் ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல. போங்க எல்லாரும். ஐயோ அண்ணா, போங்க எல்லாரும். சொன்னா கேளுங்க. அம்மா, போங்க போங்க. தகுதி தராதரம் தெரியாம உங்களை எங்க வீட்டுல சம்பந்தம் பண்ண கூப்பிட்டது எங்க மாமா தப்பு. போங்க. மாமா, நீங்க சொன்ன வார்த்தைக்காக தான் உங்க மேல இருந்த பாசத்துல
நீங்க சொன்ன பேச்ச கேட்கணுங்கிற ஒரே காரணத்தினால நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னதுமே நான் சரின்னு சொன்னேன். அதுல வேற மாமா நிச்சயதார்த்தத்துக்கு வராம இந்த ஊரு முன்னாடி அசிங்கப்படுத்திட்டாரு. இதுக்கு மேல உயிரோட இருந்தா அதை விட அசிங்கம் வேற எதுவுமே இல்ல. என்ன பேச்சு பேசுறா? ரம்யா 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 இல்ல ரம்யா 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 பாத்து பாத்து ரம்யா 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 யாராவது தண்ணி கொண்டு வாங்க, சீக்கிரம் தண்ணி எடுத்து ரம்யா. என் பொண்ண பாத்தியாண்ணே? குடிமா. ரெண்டு தடவை சபைக்கு வந்து என் பொண்ணோட கல்யாணம் நின்னு போயிருக்குன்னு அந்த அவமானத்தை தாங்கிக்கிட்டு உயிரோட இருக்க கூடாதுன்னு தானே என் பொண்ணு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கான்னு. என் பொண்ணு இப்படி ஒரு முடிவு எடுக்க நீங்க எல்லாரும் தான் காரணம். நான் இருக்கேன் உன் பொண்ணுதான் என் வீட்டோட மருமகன்னு சொல்லி சொல்லி அவ மனசுல இப்படி ஆசையை வளர்த்துட்டு இவளை எந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டீங்களே என்ன? இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா இருக்கா? உன்னை நான் ரூம்ல தானே இருக்க சொன்னேன். அப்பெல்லாம் தலையை ஆட்டிட்டு ஏன் பேச்ச கேட்காம நீ வந்ததுனாலதான் இவ்வளவு பிரச்சனையுமே. நீ மட்டும் நான் சொன்னபடி ரூம்ல இருந்திருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனையே வந்திருக்க. இப்போ உனக்கு சந்தோஷமா? இந்த குடும்பத்தோட நிம்மதியை கெடுக்கிறதுக்குனே வந்திருக்கியா? பார்த்தல இப்போ உனக்கு சந்தோஷமா? அவளை பிடிவாதமா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தது நீதானே? இப்ப நடந்ததெல்லாம் போதுமா? இன்னும் ஏதாவது மிச்சம் இருக்கா? ராசு, இந்த வீட்ல வர வர உன் பேச்சுக்கு மரியாதையே இல்லாம போச்சு. அதான் நீ அவ்வளவு சொல்லியும் அதை கேட்காம இவளை கூட்டு வந்து நடுவீட்டுல நிக்க வச்சிருக்கா. ஏய், இனி ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்ல இருக்க கூடாது. உனக்கு இந்த வீட்டுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. வெளியே போ. என்னங்க என்ன பேசுறீங்க? இந்த பொண்ணு நம்ம சிவாவை நம்பி வந்தவ. சிவா இல்லாத நேரத்துல இப்படி நடந்துக்கிறது ரொம்ப தப்புங்க. அவன் வந்துடட்டும். ஏய், நான் யார் சொல்றதையும் கேட்க தயாரா இல்ல. இந்த வீட்ல ஒண்ணு இவ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். ராசு, நீ எதுக்கு இந்த வீட்டை விட்டு போனோம்? அத்தை, பாதியில இருந்து வந்த உறவுனால இங்க யாரும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு வர வேண்டாம். விசாலாச்சு, முதல்ல இந்த பொண்ணை வெளியே போக சொல்லு. அத்தை, நடந்த இத்தனை பிரச்சனைக்கும் இவதான் காரணம். அத்தை, ராசு, அவளை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுடா. ஏய், வெளியில போ. எங்க போன்னு சொல்றல. என்னங்க பண்றீங்க நீங்க? எங்க வெளியே தள்ளுங்க மாமா. இருங்க, போ வெளியில. சொல்றத கேளுங்க. ஜனனி, ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.